Hello everyone, welcome to Learn with Romi channel. In the video la exercise 10.4 la introduction வந்து நம்ம பார்க்க போறோம். So vector cross product of two vectors. So product of two vectors வந்து நம்ம dot product and cross product அப்படின்னு வந்து நம்ம பார்க்கிறோம். So இங்க the product of two vectors வந்து நம்ம என்ன நல்லா பார்த்திருக்கோம் 10.3 ஃபுல்லுமே வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து பார்த்திருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது 10.4 வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா வந்து நம்ம எப்படி எழுதுவோம் ஏ டாட் பி, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இது வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். அண்ட் இது திஸ் இஸ் ஸ்கேலார். அண்ட் இது வந்து என்னது திஸ் இஸ் அ வெக்டார். So, இப்போ the scalar அப்படின்னா வந்து என்னது it has only magnitude and இங்க வந்து it has both magnitude and direction. ரெண்டுமே வந்து magnitude and direction. So இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்துருக்கோம். So this is A vector and this is B vector and இது வந்து angle theta. ஸோ எப்படி வந்து நம்ம எழுதுவோம் இந்த ரெண்டு வெக்டார்ஸ் ஓட ப்ராடக்ட், அதாவது ஏ டாட் பி வெக்டார் இருந்துன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இன்டூ காஸ் தீட்டா. தீட்டா வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் அப்படின்றது தான். So vector product of two non-zero vectors. இது வந்து எப்படி சொல்றோம், இது வந்து dot product of two non-zero vectors வந்து என்ன சொன்னோம் a magnitude of a into magnitude of b into cos theta. So இது வந்து என்னது this is only magnitude மட்டும்தான். இதே vector product of two vectors அப்படின்னா இப்போ இங்க வந்து ரெண்டு வெக்டார்ஸ் வந்து இருக்கு. So this is A vector and this is B vector அப்படின்னா and this is angle theta. So எப்படி வந்து நம்ம எழுதுவோம் and vector A vector cross B vector அப்படின்னா magnitude of A magnitude of B vector sin theta into n cap. இங்க இந்த n வந்து இருக்குல்ல, இந்த n வந்து என்னன்னா யூனிட் வெக்டார். அதாவது இது வரைக்கும் வந்து this is magnitude and this denotes direction. magnitude and direction அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த n cap அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ தீட்டா வந்து நம்ம என்ன பார்த்தோம் angle between vector A and B vector. and theta வந்து எதுக்கும் வந்து மிடில்ல இருக்கும். it is between 0 and and n வந்து என்ன அப்படின்னா n cap, இது வந்து this is a unit vector and this is a unit vector perpendicular to both A vector and B vector அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். so இப்போ A vector dot B vector will be equal to B vector dot A vector. This is commutative dot product. இப்போ இதே இங்க வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா இங்க வந்து யூனிட் வெக்டார்ஸ் I cap, J cap, K cap. ஸோ directions இப்போ directions பார்த்தோம்னா I cap cross J cap. ஸோ எப்படி நம்ம வந்து சொன்னோம்ல இப்போ n வந்து என்னது இட் இஸ் த டைரக்ஷன் பார்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ ரைட் ஹேண்டை நான் வந்து இப்படி வைக்கிறேன் அண்ட் வென் ஐ மூவ் டுவர்ட்ஸ் திஸ் வே அண்ட் கர்ல் இட் அப், எனக்கு வந்து என்ன வருது என்னோட தம் ஃபிங்கர் எனக்கு வந்து இட் இஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். ஸோ எங்க வருது, ஸோ இட் இஸ் பாயிண்டிங், இது நம்ம கர்ல் பண்ணும் போதே க்ளோஸ் ஆகிறது கேல. ஸோ இங்க வருது.
ஸோ அதாவது z ஆக்சிஸ்ல வந்து வருது, இங்க வந்து k கேப் இருக்கு அண்ட் இட் இஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். ஸோ அப்ப எங்க முடியுது, எனக்கு இது இங்க வரும். ஸோ I கேப் கிராஸ் j கேப் வந்து இட் இஸ் k கேப். இதே j கேப் கிராஸ் I கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வருது அண்ட் இது வந்து என்னது இப்படி மூவ் ஆகும். அதாவது ஸோ என்னோட கையை வந்து நான் இப்படி வச்சிருக்கேன் அண்ட் இட் இஸ் மூவிங் திஸ் வே. ஸோ அப்போ வந்து என்னோட தம் ஃபிங்கர் பார்த்தோம்னா இட் இஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ அப்போ அது எனக்கு வந்து கேர்ள் ஆகும்போது எங்க கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்டிங் இன் தி கே. அப்போ வந்து இங்க கே வரும், ஆனா மை தம் ஃபிங்கர் இஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ் இன் சச் a way that it is minus k cap. ஸோ அப்போ இங்க வந்து என்னது a டாட் b வெக்டார் வந்து it is b டாட் a வெக்டார் கம்யூட்டேட்டிவ் சொன்னாங்க. இங்க it is not possible. I கேப் கிராஸ் j கேப் வந்து k கேப் வரும் அண்ட் j கேப் கிராஸ் I கேப் வந்து மைனஸ் k கேப் வந்து வரும். ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் a and b வெக்டார் எடுக்கும் போது நம்ம டைரக்ஷனை இப்படிதான் வந்து வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் தீட்டான்றது வந்து 0ல இருந்து பை, n வந்து யூனிட் வெக்டார் ஃபார் a and b. இங்க a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் perpendicular to both a and b வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இல்லாட்டினா ஆர் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா தென் தீட்டா வந்து என்ன வரும், இட் இஸ் நாட் டிஃபைன்டு வந்து வந்துடும் அண்ட் a கிராஸ் b வெக்டார் will be 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது ஒன்று இருக்கட்டும். இப்போ இது அப்சர்வேஷன்ஸ்ல நம்ம அடுத்தது வந்து பார்க்கணும். ஸோ அப்சர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் a கிராஸ் b இஸ் a வெக்டார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அண்ட் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், a வெக்டார் வந்து 0 இல்லாட்டினா b வெக்டார் 0 வந்தா தீட்டா வந்து நாட் டிஃபைன்ட், a கிராஸ் b வெக்டார் வந்து நம்மளுக்கு 0வே வந்துடும். இப்போ a வெக்டார் வந்து a வெக்டார் நான் ஜீரோ வெக்டார் அண்ட் b வெக்டாரும் வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டார் அப்படின்னா தென் a கிராஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போனா அந்த தீட்டா வேல்யூ வந்து நமக்கு மாறும் போது, அதாவது தீட்டா இஸ் எய்தர் 0 ஆர் 180 டிகிரி, அதாவது 5. எப்போ அது வெக்டார் வந்து ஒன்னு பேரலலா இருந்துச்சுன்னா when it is parallel collinear ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து a வெக்டார் இல்லைன்னா b வெக்டார் 0வா இருந்ததுனாலும் a கிராஸ் b வெக்டார் வந்து 0. இப்போ ஏவும் பியும் நான் ஜீரோ வெக்டாரா இருக்கு, அப்படியும் a கிராஸ் b வந்து 0வா இருக்குது அப்படின்னா தீட்டா வந்து ஒன்னு 0வா இருக்கும், இந்த 180 டிகிரியா இருக்கு. இது எப்போ பாசிபிள்னா வெக்டார் வந்து பேரலலா இருக்குன்னா கொலினியர் ஃபார்ம்ல இருக்கு, parallel to each other இருந்துச்சு அப்படின்னா then a cross b will be 0. ஏன்னா நம்மளுக்கு இப்போ தீட்டா வந்து 0 போட்டோம்னா நம்மளுக்கு sin 0வும் வந்து 0 தான், sin phi அதாவது 180 டிகிரியுமே வந்து 0 தான். ஸோ in both the cases வந்து நம்மளுக்கு 0 தான் வந்து வரும். ஸோ அப்போ a கிராஸ் a வெக்டார்னு எடுத்துட்டாலும் 0 தான் அண்ட் a கிராஸ் a வெக்டார்னாலும் 0 தான், a கிராஸ் மைனஸ் a வெக்டார் அப்படின்னு எடுத்தாலும் it will be 0. ஏன் அப்படின்னா தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல என்னவா இருக்கு, 0வா இருக்கு அண்ட் இந்த செகண்ட் சிச்சுவேஷன் the தீட்டா வேல்யூ வந்து என்னவா இருக்கு, it will be மைனஸ் மாறிடுது, அதாவது 180 டிகிரி வந்து நம்மளுக்கு வருது, தீட்டா வேல்யூ 180 டிகிரி வந்து வரும். அதாவது எப்படி வரும் நம்மளுக்கு, இப்போ இதான் வந்து வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்படி வருது. So this is phi and இது 0 அப்படின்னும் போது நம்மளுக்கு ரெண்டு வெக்டாருமே அப்படியே மேல வந்து வரும். இது வந்து this is angle will be theta will be 0. So அடுத்தது third point. இப்போ இது வந்து this is second point தான்.
இது வந்து தேர்ட் பாயிண்ட். தீட்டா வந்து 5/2 இருந்துச்சு அப்படின்னா தென் A cross B vector is equal to magnitude of A, magnitude of B. ஏன்னா sin 90 வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் 1 வந்துடும். ஸோ sin theta இருக்கிறதுக்கு 1 வந்துடும். magnitude of A, magnitude of B அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதே வந்து தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? மாடுலஸ் எடுத்துக்கணும். அதாவது A cross B வெக்டார் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? மாடுலஸ் magnitude of A, magnitude of B and sin theta into n cap வந்து நம்மளுக்கு வரும். மாடுலஸ் எடுக்கிறோம். n அப்படின்றது டைரக்ஷன். மாடுலஸ் போத் சைட்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு மாடுலஸ் A cross B வெக்டார் வந்துடும். அண்ட் இங்க மாடுலஸ் A வெக்டார் மாடுலஸ் B வெக்டார் sin theta மாடுலஸ்ல வந்து வந்துடும். ஸோ பாசிட்டிவ் தான் வரப்போகுது. அப்போ sin theta will be modulus of A cross B vector by magnitude of A into magnitude of B. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ செகண்டும் தேர்டும் வந்து பார்த்தோம்ல. ஸோ அதை வச்சு மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர்ஸ், அதாவது முன்னாடியே நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன், இது சொன்னேன், அது இதெல்லாம் யூனிட் வெக்டர்ஸ். ஐ கேப், ஜே கேப், கே கேப் இதெல்லாம் வந்து யூனிட் வெக்டர்ஸ். அண்ட் இது வந்து எப்படி எழுதுறோம் அதை வந்து பார்ப்போம். இந்த இதெல்லாம் வச்சு எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து ஐ, இது ஜே அண்ட் திஸ் இஸ். ஸோ இப்போ இங்க ஐ கிராஸ் ஐ வெக்டார் அப்படின்னு வந்து ஐ கேப் cross I cap equal to J cap into J cap equal to K cap into K cap. இது எல்லாமே என்னது equal to 0. and இதே I cap cross J cap வருதுன்னா நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். இது வந்து ரைட் ஹேண்ட் நான் வச்சிருக்கேன். and when I curl it up எனக்கு எதுல முடியுது Kல. ஸோ எனக்கு இங்க K cap வந்துடும். and என்னோட thumb finger it is pointing upwards. ஸோ அப்பனா வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ வருது. அண்ட் அதே மாதிரி தான் J cap into K cap வச்சோம்னா எங்க இருக்கு? and when I curl it up எனக்கு வந்து எங்க முடியுது? எனக்கு ஃபினிஷ் ஆகிறது ஐல வந்து எனக்கு ஃபினிஷ் ஆகும். and this is I cap and upward directionல தான் இருக்கு thumb. and at the same way K cross I அப்படின்னா எனக்கு எங்க ஃபினிஷ் ஆகுது? எனக்கு curls up and finish it off in J. ஸோ அப்படின்னா J cap வந்து வந்துடும். அண்ட் அப்படியே வந்து நம்மளுக்கு மாற்றி வரும். J cap cross I cap வந்து மைனஸ் K cap வந்து வரும். K cap cross J cap வந்து மைனஸ் I cap வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் I cap cross K cap will be minus K cap. அப்படியே இதுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து நம்மளுக்கு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே வந்து நம்ம எழுதிடலாம். அதாவது நம்மளோட தம் ஃபிங்கர் இப்போ இதே வந்து ஜே கேப் கே கேப்னு வரும்போது, ஜே கிராஸ் ஐ கேப்னு வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கும். அண்ட் when I curl it up and my thumb finger goes down. ஸோ என்னோட தம் ஃபிங்கர் வந்து கீழே போகுது. ஸோ when it goes down எனக்கு வந்து நெகட்டிவ் ஆயிடும். அதாவது n கேப் வந்து என்னது? இட் இஸ் ஃபேசிங் டவுன்வர்ட்ஸ், அதாவது நெகட்டிவ் சைட்ல வந்து. ஸோ இட் வில் பி மைனஸ். அண்ட் இது வந்து நான் பண்ணும்போது when I curl it up, அதாவது J cap cross K cap பண்ணும்போது கூட when I curl it up எனக்கு finish ஆகிறது I capல முடியும். அண்ட் my thumb is facing upwards அப்படின்னும் போது எனக்கு வந்து அது பாசிட்டிவா வருது. இதே K cap into J cap இப்படி போகுது. ஸோ அப்போ வந்து நான் வந்து இப்படி மூவ் பண்றேன். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு ஐல தான் முடியுது. ஆனா என்னோட தம் வந்து இட் இஸ் ஃபேசிங் டவுன். ஸோ அப்போ வந்து இது இருக்கு அப்படின்னா தம் ஃபேசிங் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னும் போது இட் இஸ் அப்படியே ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு ஃபிளாட் பேப்பர், ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர். அண்ட் நம்ம வந்து இப்போ இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு வெக்டார் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அண்ட் அதை கர்ல் பண்ணி நீங்களே பாருங்களேன். இப்படி க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து ஃபேசிங் அப்வர்ட்ஸ், அதாவது பேப்பரோட
மேல் பக்கமா இருந்துச்சு அப்படின்னா அது அப்வர்ட் டைரக்ஷன். அது பேப்பரோட கீழ் பக்கமா வரும்போது அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வரும்போது பிலோ த பேப்பர் வரும்போது நம்மளுக்கு டைரக்ஷன் என்ன வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம்ல அது வந்து நெகட்டிவா இருக்குமா, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம ஏ டாட் பி வெக்டாருக்கு வந்து நம்ம பி டாட் ஏன்னு வந்து நமக்கு தெரியும். இதே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா then it will be minus b vector cross a vector அப்படின்னு வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் புக்ல இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்டா பிரிச்சு தரல, நான் அப்படியே சேர்த்து எழுதிட்டேன். ஸோ எனக்கு 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. உங்க புக்ல வந்து 7-8 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ பட் ஆனால் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன், எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் தனித்தனியாக நம்பர் பண்ணி எழுதல, அப்படியே மொத்தமாக வந்து நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம். வெக்டார் ஏ வந்து நான் ஏசி எடுத்திருக்கேன், ஏபியை வந்து வெக்டார் பின்னு வந்து எடுத்திருக்கோம். ஒரு பர்பெண்டிகுலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் சிடின்னு. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து half into base into height. ஸோ half ஏபி வந்து என்னது, ஏபி தான் வந்து பேஸ் அண்ட் ஹைட் வந்து சிடின்னு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இங்க எழுதுறோமா, ஏபி வந்து என்னது, இட் இஸ் பி வெக்டார். ஸோ half into பி வெக்டார் எழுதுறேன். சிடி வந்து நான் எழுதுறேன். ஸோ சிடி வந்து சிடி வந்து எழுதுறேன். ஸோ சிடி வந்து என்ன, எப்படி நான் கண்டுபிடிப்பேன் எனக்கு வேணும்னா, ஸோ இங்க ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபோடெனஸ் ஏ வேணும். ஸோ அப்போ வந்து நான் எப்படி எழுதலாம், sin theta is equal to ஆப்போசிட் வந்து சிடி by ஏசி. அப்போ sin theta will be CD by AC வந்து எனக்கு A வெக்டார். ஸோ CD வந்து நான் எப்படி எழுதலாம், A வெக்டார் into sin theta அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்னது மேக்னிடியூட். ஸோ இன்டு A வெக்டார் sin theta அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து எதோட ஃபார்முலா, half இது வந்து A cross B vector is equal to magnitude of A magnitude of B sin theta அப்படின்னு வந்து நம்மளுக்கு வருமா. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க எழுதிருந்தோம்ல. ஸோ இப்போ அதுவே எழுதுறோம், into A vector cross B vector magnitude of A cross B vector. ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு வந்து எழுதுவோம். எப்போ யூஸ் பண்ணுவோம்னா A வெக்டாரும் B வெக்டாரும் adjacent sides, இது ரெண்டுமே வந்து என்னது அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளா வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஏரியா வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இட் வில் பி இன் திஸ் ஃபார்ம். half ஏரியா வந்து என்னவா இருக்கும்னா half மேக்னிடியூட் ஆஃப் A cross B வெக்டாரா வந்து இருக்கும். இதுதான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்ன்றத இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட், இஃப் A and B வெக்டார், ஸோ A and B வெக்டார் adjacent sides of a parallelogram இருக்கு அப்படின்னா அதோட ஏரியாவை வந்து நம்ம எப்படி கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு parallelogram and A, B, C and D and this is 90-degree line. And இது வந்து A வெக்டார்னு எடுத்துக்கிறேன் and இதை வந்து B வெக்டார்னு எடுத்துக்கிறேன் and this is angle theta அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் parallelogram வந்து என்னது, இட் இஸ் பேஸ் இன்டு ஹைட். ஸோ பேஸ் வந்து என்னது AB அண்ட் ஹைட் வந்து இது வந்து DE அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ இதுக்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து வரும். ஸோ ஏபி அப்படின்றது வந்து என்னது, இட் இஸ் பி வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார். அதே மாதிரி இங்க ஏ வெக்டார் sin theta அப்படின்னு வந்து நமக்கு வரும், which is nothing but A cross B. இங்க அடுத்தது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது A and B வெக்டார் வந்து காம்பனன்ட் ஃபார்ம்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பனன்ட் ஃபார்ம் எப்படி கொடுத்துருக்காங்க, as A1 I cap plus A2 J cap plus A3 K cap and B1 I cap plus B2 J cap plus B3 K cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம், கிராஸ் ப்ராடக்ட் is given by A cross B is equal to I cap
j cap k cap. இது வந்து a1 a2 a3 e1 e2 e3 அப்படின்னு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வச்சுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம சம்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 22 வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் magnitude of a cross b if a vector கொடுத்திருக்காங்க, b vector வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ a cross b vector எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ I, j and k cap. ஸோ இங்க வந்து என்ன a1 a2 a3 b1 b2 b3 இந்த ஃபார்முலாவே அப்படியே வந்துடும். அண்ட் a இருக்கிறதுல என்ன இருக்கு? வெறுமையா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதணும். 2 1 3 3 5 -2. ஸோ இதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட்ஸ்ல பண்ண மாதிரியே தான் வந்து நம்ம இங்கேயும் வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கேப் எடுத்துட்டேன்னா இந்த ரோ இந்த காலம் வந்து ஒமிட் பண்ணணும். இந்த காலம் அண்ட் இந்த ரோ ரிமைனிங் என்ன இருக்கு? 1 3 5 -2 வந்து நமக்கு இருக்கு. ஸோ அப்போ 1 into -2 நம்மளுக்கு என்ன வரும்? -2 வந்துடும். 5 3s are 15 -15. அடுத்தது மைனஸ் ஜே. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஒமிட் பண்றோம். 2 3 3 மைனஸ். ஸோ -4 -9 வந்துடும் பிளஸ் a கேப். அப்போ வந்து இந்த ரோ அண்ட் இந்த காலம் வந்து ஒமிட் பண்றோம். 2 1 3 5. ஸோ 10 -3. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து எழுதணும் அப்படின்னா இது வந்து என்ன வரும்? -17 ஐ கேப், இங்க -j கேப் இருக்கு, -13 வரும் பிளஸ் a கேப், இங்க வந்து 7. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா -17 ஐ கேப் பிளஸ் 13 j கேப் பிளஸ் 7 k. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் ரூட்குள்ள எழுதி ஸ்கொயர் பண்ணணும். -17 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் பிளஸ் 7 அண்ட் விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 507. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 22. எக்ஸாம்பிள் 23 வந்து எக்ஸாம்பிள் 23 பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு ஈச் ஆஃப் த வெக்டார்ஸ் a plus b vector and a vector minus b vector and a and b vector தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து a plus b vector கண்டுபிடிக்கணும். இங்க வந்து தனித்தனியா தான் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு ஈச் ஆஃப் த வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படி சால்வ் பண்ணணும்னா a vector plus b vector into அதாவது கிராஸ் a vector minus b vector வந்து நம்ம அப்ப அது எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு இது சால்வ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். பட் ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் a plus b vector நமக்கு வேணும். அதே மாதிரி a vector minus b vector வந்து நமக்கு வேணும். அதை கண்டுபிடிச்சிக்கலாம். a vector plus b vector equal to இங்க என்ன இருக்கு? I டேர்ம்ஸ் ஒன்னு ஆட் பண்ணோம்னா 2 i cap வந்துரும் பிளஸ் 3 j cap வந்துரும் பிளஸ் 4 k cap வந்து நமக்கு வரும். and a vector minus b vector பண்ணோம் அப்படின்னா and 1 minus 1 வந்து நமக்கு 0 ஆயிடும். and j cap இங்க வந்து a minus b தான். so 1 minus 2 அப்பனா வந்து minus j cap வந்துரும். 1 minus 3 அப்பனா minus 2 k cap வந்து நமக்கு வரும். a vector plus b vector cross a vector minus b vector is equal to determinant I cap, j cap, k cap வந்துரும். and first a vector plus b vector so 2 3 4 வந்துரும். and 0 minus 1 minus 2 வந்து so இப்போ இங்க வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். so I cap எடுத்துக்கணும் first. so இந்த ரோ இந்த காலம் எடுத்துக்கணும். அப்போ வந்து 3 into -2 -6 -1 -1 into 4 வந்து -4 plus 4 ஆயிடும். minus j cap வரும். அப்படியே டிட்டர்மினன்ட்ஸ்ல பண்ணாதான், அதனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ இந்த ரோ இந்த காலம் எடுத்துக்கிறோம். 2 -2 -4 -0 வந்து நமக்கு வரும் பிளஸ் k cap. இங்க வந்து இந்த ரோ அண்ட் இந்த காலம் வந்து நம்ம போறோம். ஸோ -2 -0. ஸோ I cap -2 minus j cap -4 plus k cap into -2. So it is -2 I cap plus 4 j cap
minus 2 k cap வந்து நமக்கு கிடைக்கும். And so இதை வந்து c வெக்டார்னு வந்து நம்ம எடுத்துக்கணும். So modulus of c vector அதாவது magnitude வந்து கண்டுபிடிக்கிறோம். So it will be minus 2 whole square plus 4 whole square plus minus 2 whole square. So it will be 4 plus 16 plus 4 and which is 24. So it will be 4 into 6 ன்னு பிரிச்சுக்கிறோம் 2 root 6. So இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா, இது வந்து இந்த magnitude of c vector கண்டுபிடிச்சிட்டோமா. உங்க questionல unit vector perpendicular to each of the vectors கேட்டிருக்காங்க. So unit vector வந்து நம்ம find out பண்ணணும். The required unit vector is equal to the c vector by magnitude of c vector. இதுதான் நம்ம c னை வந்து எடுத்துருக்கோம். minus 2 I cap by magnitude of c vector வந்து நமக்கு என்ன வரும் 2 root 6. அடுத்தது plus 4 j cap by 2 root 6 plus minus 2 k cap by 2 root 6. So 2 cancel out 2 one time, the 2 times, the 2 cancel out. So it will be minus I cap by root 6 plus 2 j cap by root 6. இங்க வந்து minus k cap by root 6 வந்து நமக்கு கிடைக்கும். And இதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 24 வந்து பார்ப்போம். Example 24, find the area of the triangle having the points A 1, 1, 1, B point வந்து 1, 2, 3, C வந்து 2, 3, 1 at its vertices. So இப்போ வந்து இங்க வந்து நம்ம find out பண்றோமா. So இப்போ இந்த இது வந்து பார்க்கணும். So இப்போ இங்க area of the triangle நம்ம என்ன எடுத்துப்போம். So area of triangle நம்ம first introduction பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து area of the triangle வந்து பார்த்தோம். என்னது half into இப்போ வந்து இந்த பாயிண்ட்னா ஸோ இந்த வெக்டார் இந்த வெக்டார் எடுத்துக்கோம் ஏ கிராஸ் பி வெக்டார் வந்து எடுத்துக்கோம். ஸோ அப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும் திஸ் பிசி வெக்டார் கிராஸ் பிஏ வெக்டார். ஸோ இப்போ எனக்கு பிசி வெக்டார் வந்து எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி வெக்டார் வந்து என்ன வரும் x2 minus x1. இது x1 y1 z1 x2 y2 z2 எடுத்துக்கிறோம். So 2 minus 1. So it will be I cap plus 3 minus 2. It will be j cap plus இங்க வந்து 1 minus 3 which is minus 2 k cap. So I cap plus j cap minus 2 k cap வந்து அடுத்தது வந்து BA வெக்டார். ஸோ BA வெக்டார் எப்படி வந்து கண்டுபிடிப்போம் BA வெக்டார் equal to x1 y1 z1 இது x2 y2 z2. ஸோ அப்போ இங்க வந்து என்ன ஒரு 1 minus 1 0 I cap பண்ணுவோம் பிளஸ் 1 minus 2 minus j cap வந்து நமக்கு வரும் அண்ட் பிளஸ் 1 minus 3 minus 2 k cap வந்து நமக்கு will be minus a cap minus 2 k cap correct. So இப்போ வந்து நம்ம எழுதிக்கலாம். So BC vector cross BA vector வந்து நம்ம சால்வ் பண்ணணும். So இப்போ I cap இந்த j cap k cap நமக்கு வந்து என்ன 1 1 BC தான் first 1 1 minus 2 வந்துரும் 0 minus 1 minus 2 வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். So I cap அப்போ வந்து இது இந்த காலம் இந்த ரோ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 1 into minus 2 minus 2 minus into minus plus 2 வந்துடும். அப்போ minus 2 again minus j cap வந்து வரும். ஸோ இந்த ரோ இந்த காலம் எடுத்துக்கிறோம். 1 into minus 2 minus 2 minus plus 0 வந்துடும் plus k cap அண்ட் இங்க இந்த ரோவோ இந்த காலம் எடுத்துக்கிறோம். minus 1 minus 0 வந்து வரும். ஸோ minus 4 I cap plus 2 j cap minus k cap வந்து நமக்கு magnitude வந்து கண்டுபிடிக்கிறோம். BC vector cross BA vector வந்து என்ன வரும் square root of minus 4 whole square plus 2 whole square plus minus 1 whole square. So it will be 16 plus 4 plus 1. So 21. So area of triangle formula வந்து area of triangle formula is equal to half into BC vector into BA vector magnitude வந்து பண்ணுறோம். So 1/2 into square root of 20. So இதான் வந்து ஆன்சர்.
25th example பார்க்கலாம். Find the area of the parallelogram whose adjacent sides are given by the vectors ன்னு சொல்லி A vector, B vector வந்து கொடுத்திருக்காங்க. So area of parallelogram வந்து நம்ம area of parallelogram formula வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். என்னது magnitude of A cross B தான் வந்து area of the parallelogram. So இது வந்து find out பண்ணனும். So அப்ப எப்படி find out பண்ணலாம்? A cross B vector first solve பண்ணனும். So I cap, J cap, K cap வந்துரும். A vector first எழுதிக்கிறேன். 3 1 4 1 minus 1 1 வந்து நமக்கு 1. So இங்க I cap first எடுத்துக்கிறேன். அப்போ 1 plus 4 minus J cap and இந்த row இந்த column omit பண்றோம். So 3 minus 4 plus K cap வந்துரும். minus 3 minus 1 வந்து நமக்கு கிடைக்கும். So it will be 5 I cap 3 minus 1 வந்து 3 minus 4 வந்து minus 1 minus into minus plus J cap வந்துரும் minus 4 K cap வந்து நமக்கு. So இப்போ இதுதான் வந்து A cross B vector. Magnitude of A cross B vector is equal to square root of 5 square plus 1 square plus minus 4 whole square. So it will be 25 plus 1 plus 16. It will be square root of 42. So required area வந்து என்னது? Required area is square root of 42. So இதான் வந்து ஆன்சர். So இந்த சம்மோட வந்து நமக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.